لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து நிசாவில் அல்லாஹ் பல்வேறு செய்திகளை சொல்லி காண்பிக்கிறான். குறிப்பாக முஃமின்களான நாம் அல்லாஹுடைய கருணையினால் ஏராளமான நல்ல அமல்களை செய்கிறோம். நம்முடைய நல்ல அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சில அரண்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்காக சில விதமான பாதுகாப்புகளை, சில விதமான அரண்களை, வீடுகள் இருக்கிறது, உயர்ந்த பொருள்கள் இருக்கிறது. கள்ளர்கள் வராமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் வீட்டை பாதுகாத்து வைப்பதை போல, அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருப்பதை போல, நம்முடைய நல்ல அமல்கள் பாழாகிவிடக் கூடாது என்பதற்காக நமக்கு சில வழிகாட்டுதலை சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வழிகாட்டுதலில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாத்தி. மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பொறாமை இருக்கிறதே, இது நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும் சொன்னான். நீங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் கூட அந்த நன்மைகளை அழித்துவிடும் பொறாமை. கமா யஅகுலுன் நார் வல் ஹத்தப. அல்லாஹ்வுடைய ரசூல் அழகான உதாரணம் சொன்னாங்க. எப்படி நெருப்பு என்பது விறகை தின்று விடுகிறதோ அதை போல, விறகு என்பது நல்ல அமல்கள் என்று சொன்னால் அங்கே நெருப்பு இருந்தால் என்ன எதற்காகும்? அதேபோல் நல்ல அமல்கள் என்பது அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த தீக்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அது என்ன தீ? ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இந்த பொறாமை என்பது ஏற்படக்கூடாதுன்னு சொன்னான். பொறாமைன்னா என்ன? பொறாமைன்னா என்ன? அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்வு, அது சம்பந்தமாக உள்ள விஷயத்துல அவங்களுக்கு கிடைக்கிறது நம்மளால தாங்க முடியாத ஒரு நிலை. உதாரணமா, என் குடும்பத்தில் ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்கு, துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே துவா செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம குடும்பத்தில் ஏதாவது அப்படி சம்பந்தங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் பொருத்தம் அமையலேன்னு வைங்க, அப்படியா இவருக்கு எச்சி முழுங்குறாரு. அது மாதிரி அங்க குடும்பத்தில் ஒரு சாலிகான குழந்தை உண்டா இருக்குது, சந்தோஷப்படணுமா இல்லையா? நம்ம குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு குறைபாடுகள் அல்லது ஒரு நிலைகள் இருக்கும் பொழுது அதை நினைச்சு அதை சந்தோஷப்படாம இருக்கக்கூடாது. என் பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான், சந்தோஷப்பட்டவங்க சொல்றாங்க, அப்படியா இவனு ஒருத்தன் வாங்கியிருக்கான் அப்படின்னு அதை நினைச்சு அதை குறைய விடக்கூடாது. அடுத்தவர்களுக்கு வரக்கூடிய உயர்வுகளை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்குள்ள ஒரு எண்ணம் முஃமினுக்கு இருக்கக்கூடாது. மற்ற யாருக்கும் இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அம் யஹசுதுன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. அல்லாஹ் கொடுத்த ஃபضل விஷயத்திலா நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள்? நீங்களா கொடுத்தீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். அதை கொடுத்தது நீங்களா? நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பங்கு வைத்திருக்கிறோம். இந்த பங்கு சரியில்லை, இந்த பங்கு குறைபாடு, இது அவ்வளவு ஒழுங்கில்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் என்னுடைய பங்கு வைப்பில் நீங்கள் குறை காண்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். இன்னைக்கு நம்ம சாதாரணமா குடும்பங்கள்ல இருந்து எடுத்து ஆரம்பிச்சு பாருங்க, எத்தனை விஷயங்கள்ல பெரிய பெரிய பாவங்கள் என்று எவைகளெல்லாம் நிகழ்கிறதோ அந்த பாவங்களுக்கெல்லாம் அடித்தளம் எது என்று பார்த்தால் இந்த பொறாமையா தான் இருக்கும். அந்த பெரிய பெரிய பாவங்களுக்கெல்லாம், பெரிய பாவம் என்று நாம் நினைப்போம், ஆனால் அந்த பெரிய பாவங்களுக்கெல்லாம் அடித்தளமான நிலைப்பாடு. ஒரு ஆள் வந்து வெளிநாட்டுக்கு போறேங்கிறாரு, இவரால தாங்க முடியல. ஒரு பெரிய உயர் பதவியை பெறுறாரு, இவரால தாங்க முடியல. ஒரு மூமின் அப்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்முடைய அப்படி இருந்தோம் என்று சொன்னால், பொறாமையினுடைய நிலையில் இருந்தால் நம்முடைய அமல்களுக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலே மாலையிலே ஓதுறதுக்கு ஒரு துஆ சொன்னாங்க. யார் அதை ஓதுனாங்களோ அல்லாஹ்வுக்கு முறையான நன்றி செலுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் ஹல்கிக். யா அல்லாஹ், இந்த காலை நேரத்தில் எனக்கு நீ என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் எனக்கு தந்தாயோ, எனக்கு மாத்திரமல்ல, அவுபி அஹதின் மின் ஹல்கிக், உன்னுடைய படைப்புகளில் யார் யாருக்கு நீ என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் கொடுத்தாயோ எல்லாம் ஃபமின்க வஹதக லா ஷரீக லக். அல்லாஹ்வே, அது உன்னில் இருந்துதான், உனக்கு இணை இல்லை, நீ தனித்தவன், நீ இணை இல்லாதவன் ரப்பே, உனக்கு எல்லா புகழும் என்று நாம் சொன்னோம் என்றால் நம்முடைய நிஅமத்துக்கு மட்டுமா நன்றி செலுத்துறோம்? உலகத்தில் யார் யாருக்கு அல்லாஹ் தஆலா நிஅமத்தை கொடுத்தானோ அந்த நிஅமத்திற்காக வேண்டியும் நாம நன்றி செலுத்தணும் என்று சொன்னால் எவ்வளவு விசாலமான உள்ளம் வேண்டும், எவ்வளவு பரந்த உள்ள வேண்டும்.
ஒரு மூமின் அப்படித்தான் இருக்க வேண்டும். எதை பார்த்தாலும் விசாலமான உள்ளத்தோடு, நல்ல உள்ளத்தோடு, துஆ செய்யக்கூடிய உள்ளத்தோடு அப்படித்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும் என்பதை அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த தன்மை இல்லாம பொறாம ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு ஆளுடைய உயர்வை இவரால் தாங்கிக்க முடியாது. அதனால் தானே யகூதிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான்ங்கிறது அந்த யகூதிகளுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னா, பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளையை அடையாளம் காணுவதை போல அந்த யகூதிகளுக்கு இவங்க தான் ரசூல் தான் தெரியும். அல்லாஹ் உதாரணம் சொல்லி சொன்னான். அப்படி அந்த அளவிற்கு தெளிவாக தெரிந்ததற்கு பின்னாலும் அந்த யகூதிகள் ஏன் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ளலன்னா, ஹசத், பொறாமை. அவங்க என்ன நினைச்சாங்க, இது நம்முடைய வழியில வரும்னு நினைச்சிருந்தாங்க. குறைஷிகளுக்கு போகும் நினைக்கல, அரபுகளுக்கு போகும் நினைக்கல. நம்முடைய பனி இஸ்ரவேலர் பாரம்பரியத்தில் தான் நபிமார்கள் வருகிறார்கள், எனவே யகூதிகளில் தான் வருவார்கள் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் அரபுகளுக்கும் குறைஷிகளுக்கும் போனதை அவங்களால தாங்கிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஃபிரௌனை பற்றி சொல்கிறான். ஃபிரௌனை பற்றி சொல்கிறான். ஏன் மூசா நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்ளவில்லை? குர்ஆனிலே அல்லாஹ் காரணம் சொல்கிறான். அந்த ஃபிரௌன் சொன்னான், அனுமினு லிபஷரையின் மிஸ்ரினா வ கௌமுஹுமா லனா ஆபிதூன். இந்த ரெண்டு மனிதர்களை ஈமான் கொள்ள முடியுமா நாமோ? அந்த ரெண்டு மனிதர்களுடைய சமுதாயங்கள் நமக்கு அடிமைகளாக இருந்தார்கள். பாருங்க அவங்களுடைய நிலை. இவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான் தெரியுது, ரப்படைய உரத்திலிருந்து உண்டான அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்பது எல்லா விதமான அத்தாட்சிகளோடும் ஆதாரங்களோடும் தெரிந்ததற்கு பின்னாலும் கூட ஃபிரௌனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். என்ன காரணம்? பொறாமை. அவங்களுக்கு வந்த உயர்வை, அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைப்பாட்டை தெரிந்திருக்கிறான், தெரியாம இல்ல, தெரிந்திருக்கிறான். ஆனாலும் கூட அவன் என்ன சொல்றான், இந்த ரெண்டு பேருடைய சமுதாயம் நம்மிடத்துல அடிமையா இருந்தாங்க, அப்படி அடிமையா இருந்த சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அவங்கள எவ்வளவு அத்தாட்சிகள் இருந்தாலும் ஆதாரங்கள் இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு மனசு வரல. என்ன காரணம்? என்ன? பொறாமை. பத்ருடைய யுத்த களத்திலே அபூ ஜஹில் குத்தப்பட்டு கிடக்கிறான். பக்கத்துல ஒரு விரோதி அஹ்னஸ், அவனும் குத்தப்பட்டு கிடக்கிறான். அஹ்னஸ் அபூ ஜஹில்ட்ட குற்றீரும் குறையீரா இருக்கும்போது கேட்கிறானா, எல்லாரும் நம்ம எல்லாம் நின்று காபால எங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கணும்னு எல்லாத்தையும் ஓதிட்டு வந்தமே, ஆனா நாமங்க ஒரு ஆளா சாஞ்சிக்கிட்டு இருக்கிறோமே, நாமங்க ஒரு ஆளா சாஞ்சிட்டு இருக்கோம், ஒருவேளை அவர் பக்கம் ஏதாவது உண்மை இருக்குமோன்னு கேட்டானா, ஏதாவது முகமது இடத்துல உண்மை இருக்குமோ அப்படின்னு கேட்டானா. யா ஹமக்கல் ஹுமக்கா. அபூ ஜஹில் அந்த நேரத்தில் பதில் சொன்னானா, மடையர்களுக்கெல்லாம் பெரிய மடையனே, உனக்கு விஷயம் தெரியாதா, இன்னஹு லசாதிக், அவர்தான் உண்மையாளர். அவர்தான் உண்மையாளர். அவ்வளவு தெரிஞ்சிருக்கிறான். ஆனா ஆணவத்தினுடைய உச்சத்தில் பொறாமையினுடைய நிலைப்பாட்டில் தானே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் பொறாமை என்பது எவ்வளவு ஆபத்து. சத்தியம் என்று விளங்கியதற்கு பின்னாலும் கூட இன்னைக்கு ஒரு கூட்டம், சில கூட்டங்கள் அப்படி இருக்கிறாங்க. எல்லாம் தெரியும், சரிதான், என்ன செய்ய, இயக்கத்துல சேர்ந்தாச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, அங்க போனா ஏதாவது எனக்கு கேள்வி பண்ணுவாரோட என்னோட தெரியலைங்கிறதுக்காக வேண்டி தான் இயக்கம் இருப்பது தவறென்று தெரிந்தாலும் கூட அதை விட்டும் சத்தியத்தின் பக்கம் மாறாமல் இருப்பதற்கான காரணம் பொறாமை. பெருமக்கள், அன்று ஈமான் கொள்ளாமல் இருந்ததற்கான காரணம் பொறாமை. உலகத்திலே ஒரு மனிதனுடைய நன்மையை அவனின் பக்கம் சேர்த்து வைப்பதற்கு தடையா இருப்பது பொறாமைன்னு குர்ஆன் சொல்லுதுன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு காரியம்ங்கிறத நாம யோசிக்கணும். பெருமக்கள், நாம யோசிக்கணும். சாதாரணமான விஷயம் அல்ல. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை செய்திகளை பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் 12 வயதாக இருக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு போய் அந்த பச்சிளம் பிள்ளையை கிணற்றில் தள்ளியதற்கான காரணம் என்ன? பொறாமை தானே. என்ன, பெற்றோர்கள் பாப்பமெல்லாம் அவர் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க. தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க. இது பிள்ளைகளால் தாங்கிட முடியல. அவருக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கக்கூடிய விசேஷமான ஆற்றலினாலே அவருக்குள்ள சில உயர்வுகளை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத குடும்பத்திற்குள்ளேயே என்று சொன்னால் இன்று எத்தனை குடும்பங்களுக்குள்ளே கேஸ் இருக்குது, வழக்கு வம்புகள் இருக்கிறது, அவர்களுக்கு மத்தியிலே பகைமை இருக்கிறது, அவர்களுக்கு மத்தியில் எத்தனை பிரச்சனை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மூல காரணம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பொறாமையாத்தான் இருக்கு. ஒரு சின்ன விஷயத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்குண்டான ஒரு மனப்பக்குவம் இல்லாத காரணத்தினால். இது ஒரு சாதாரணமானதல்ல, யாருக்கும் இருக்கலாம் பொறாமை, ஆனா மூமின்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு மூமின்களுக்கு இருக்கக்கூடாது. ஒருவருடைய ஸ்தானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் ஒரு உன்னதமான நிலையும் நமக்கு உண்டாகி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் பல்வேறு கோணங்களில் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். ஸல்லல்லாஹு சமூகத்துக்கு ஸல்லல்லாஹு மக்களுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் உள்ள வர்றார், செருப்பெல்லாம் தூக்கிட்டு வர்றார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்போ ஒரு ஆள் சமீபத்தில் இந்த சபைக்கு வரப்போறார், அவர் சொர்க்கவாசின்னாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. ஒரு ஆள் வந்து அவர் சாதாரணமா வச்சுட்டு உட்கார்ந்துட்டார். ரெண்டாவது நாள் சொன்னாங்க, இன்னைக்கு சபைக்கு ஒரு ஆள் கொஞ்ச நேரத்தில் வருவார், அவர் சொர்க்கவாசி.
3வது நாள் சொன்னாங்க. 3 நாள் ஒரே ஆள் தான் வந்தார், ஒரே ஆள் தான். அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த அப்துல்லா அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து 3 நாள் இவ்வளவு பகிரங்கமாக சஹாபிகளுக்கு மத்தியிலே சொர்க்கவாசின்னு சொல்லி உறுதி சொல்றாங்களே, அப்படியானால் அவர்கிட்ட என்ன விசேஷமான அமல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நீண்ட விஷயம். அவர் வீட்டுல போய் தங்கியிருக்கிறார். அவர் தங்கியிருக்கிறதனுடைய நோக்கம் வேற ஒண்ணும் இல்லை, இவர் என்ன விசேஷமான அமல் செய்யறாருன்னு பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல. எல்லாரும் செய்யற மாதிரி வரலான அமல் செய்யறாரு, கொஞ்சம் உபரியான வணக்கங்களை செய்யறாங்க. ஒரு விசேஷமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து 3 நாள் சொர்க்கவாசின் சோபனம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் விசேஷமா இருக்கிற மாதிரி இவருக்கு படல. கடைசியில் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, மாதிரி பாருங்க, நான் வந்த நோக்கம் வேற ஒண்ணும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து 3 நாள் உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, அப்படி விசேஷமான என்ன அமல் இருக்குன்னு உங்கள்ட்ட தேடுறதுக்கும் ஆராய்ச்சி செய்யறதுக்கு தான் நாங்க உட்கார்ந்து இருந்தேன், ஒன்னும் விசேஷமா எனக்கு கிடைக்கல, அப்படி உங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்ன, எனக்கு அப்படி ஒன்னும் விசேஷமா தெரியல, ஆனா என்கிட்ட ஒரு குணம் இருக்குது, லா அஹ்சுது அலா அஹதின், யாரின் மீதும் எனக்கு பொறாமை கிடையாதுன்னார். சுப்ஹானல்லாஹ், இது போதுமேன்னார். இது போதாது ஒரு மனிதனுடைய சொர்க்கத்திற்கு. அதனால் ரப்பினுடைய சொர்க்கத்தை தேடி தரக்கூடிய, நம்முடைய அமல்கள் பாழாகுவதை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய உன்னதமான நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு குணம் பொறாமை இல்லாத ஒரு தன்மை. யாரை பார்த்து என்ன நினைக்கணும், அல்லாஹ் பங்கு வச்சது. ஒருவருடைய அழகு நாம் முடிவு செய்ததா, ஒருவருடைய கல்வி நாம் முடிவு செய்ததா, ஒருவருடைய புகழ் நாம் முடிவு செய்வதா, ஒருவருக்கான அந்தஸ்து நாம் முடிவு செய்வதா, ஒருவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நுபுவத் நம் முடிவு செய்ததா, அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். உலகத்தில் உண்டான காரியங்களை பங்கு வைத்துக் கொடுப்பது ரப்பு. மனிதன் முயற்சி செய்தாலும் அதற்காக தீர்மானிப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான். நாம் அப்படித்தானே சொல்றோம், தீர்மானிக்கிறவர் ரப்பு நீன்னு சொல்றோம். துஆ ஓதுறோம் இல்லையா குனூத்துல, அல்லாஹும்ம ஹதினா ஃபீமன் ஹதைத் வஆஃபினா ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனா ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லனா ஃபீமா அதைத் வகினா ஷர்ர மா கதைத் ஃபஇன்னக தக்தி. ரப்பே, நீ முடிவு செய்கிறாய், நீதான் ஒவ்வொரு காரியத்தையும் முடிவு செய்கிறாய். வலா யுக்தா அலைக், உன் மீது யாரும் முடிவு செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய முடிவை நாம பொறாமப்படுறோம்னா அதை ஆட்சேபிக்கிறோம்னு அர்த்தம், அதுல நாம ஆட்சேபிக்கிறோம்னு அர்த்தம். அருமையானவர்களே, எனவே இந்த பொறாமை என்பது இருக்கிறதே, ஒரு ஆளுடைய உயர்வை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை என்பது இருக்கிறதே, ஒரு முஃமின்கள்ட்ட இருக்கக்கூடாது. விசாலமான உள்ளத்தோடு பார்க்க வேண்டும். நாம அவருக்கு கிடைச்ச உபகாரத்துக்கு நாம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும், அவருக்கு கிடைத்த உயர்வுக்கு நாம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். ஒரு ஆள் துஆ செய்ய சொல்றாங்கன்னா உளப்பூர்வமா துஆ செய்யணும், உளப்பூர்வமாக நாம அவங்களுக்கு துஆ செய்யணும். அப்படிப்பட்ட விசாலமான உயர்ந்த பரந்த உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும். அது ஒரு முஃமின்களுடைய தன்மை. சில பேரை பார்த்தா நம்மளே அறியாம பொறாம வருது, அசத்து என்ன செய்யறது, தாங்க முடியல. அவரை பார்த்தா நல்லா பழகினாலும் வச்சாலும் போனாலும் பொறாமையா இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு பொறாமைங்கிறது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் அதை கொண்டுதான் முடிக்கிறான். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ், முடிவுல மின் ஷர்ரி ஹாசிதின், அதுக்கு முன்னாடி சூரால எல்லாம் முடிக்கிறான் இல்லையா, மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். யா அல்லாஹ், பொறாமைக்காரருடைய பொறாமையிலிருந்து என்ன பாதுகாத்துங்கிறான். பொறாமைப்படுறவங்களுடைய அவனும் பொசுங்குவான், யாரை பார்த்து பொறாமைப்படுறான் அவனுக்கு ஆபத்து வரும், ரெண்டுக்கும் ஆபத்து வரும் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா குர்ஆன் செய்கிற இந்த ஆயத்தின் வழியாக சொல்கிறான். சரி, நமக்கு நம்மளை கட்டுப்படுத்ததான் செய்யறோம், ஆனாலும் சில விஷயங்களை தாங்கிக்கிற முடியல, பொறாமை வருது, என்ன செய்யறது? அதுக்கு சொல்றாங்க, அவருக்கு அடிக்கடி சலாம் சொல்லணுமா. அவரை பார்த்து அடிக்கடி சலாம் சொல்ற ஆளை பூரா இப்படி நினைச்சுக்கிறாரியா, அது அவரை பார்த்து அடிக்கடி சலாம் சொல்லணும், பொறாமை மாறுமா. அவரை பார்த்து அடிக்கடி சலாம் சொல்லும் பொழுது அது அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத். இஃப்ஷா சலாம், சலாம் சொல்கின்ற நேரத்தில் நம்ம உள்ளத்தில் தேங்கி இருக்கக்கூடிய தீய கெட்ட அந்த பொறாமை போன்ற அந்த குணங்கள் நம்மை விட்டு மாறுங்கிறான். அவங்களுக்கு அடிக்கடி சலாம் சொல்வது, சலாத்தை பரத்துவது அவங்க விஷயத்தில். அதே போல திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதம், குர்ஆன் ஓத இந்த பொறாமை குறையுமா? ஏனென்றால் இது ஆத்மாக்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்று. மனிதனுடைய உள்ளங்களில் சில வியாதி இருக்கிறது. இன்னஹாதிஹில் குலூப தஸ்தவு கமா யஸ்தவுல் ஹதீத். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இரும்பு துருபிடிப்பதை போல மனித உள்ளங்கள் துருபிடிக்கிறதுன்னு சொன்னாங்க. மனித உள்ளங்கள் எப்படிப்பட்ட கெட்ட குணங்களால். அவ இரும்புல உள்ள துருவ போக்குறதுக்கு நமக்கு வழி தெரியும், கல்புல உள்ள துருவ போக்குறதுக்கு அங்க எந்த பெருசை போடுறது? கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, கல்பிலே உள்ள அந்த கெட்ட குணங்கள், கல்பு துருபிடிக்கிறது, அழுக்கு பிடிக்கிறதுன்னு சொல்றீங்களா, அந்த அழுக்கு போக்குறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி ரெண்டு விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க. ஒன்னு, அவர்கள் மௌத்தை யோசிப்பதும் தங்களுடைய மௌத்தை யோசிப்பதும் குர்ஆனை ஓதுவதும் சொன்னாங்க. குர்ஆன் ஓத 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 இந்த கல்வினுடைய அழுக்காறுகள், தவறான எண்ணங்கள், பொறாமையான இந்த குணங்கள் எல்லாம் மனிதனை விட்டு மாறி அவனுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால முதல்ல சலாம் சொல்லணும், இரண்டாவது அதிகமா குர்ஆன் ஓதணும், மூணாவது நாம அது மாதிரி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும்.
அதேபோல் நம்மளை பார்த்து பொறாமை, யாருடைய பொறாமையை நம்மளை பாதுகாக்கணும், தீங்கு வந்துடக்கூடாதுன்னு சொன்னா அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். குறைஞ்சபட்சம் யாருடைய பொறாமையிலிருந்தும் நம்ம பாதுகாப்பு பெறணுமானா இரவுல படுக்கிற நேரத்துல முஅவ்விதத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய குல் அஊது ரப்பில் ஃபலக் குல் ரப்பின் நாஸ் ரெண்டையும் ஓதிட்டு நம்ம படுத்தோம்னு சொன்னா இந்த பொறாமையினுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்க பெறுவோம் என்று நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருகிறார். அல்லாஹ் தஆலா நம்மை பரிசுத்தமான முஃமின்களாக ஆக்கி அருள்வானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானா. இப்படிப்பட்ட தீய குணங்கள் எண்ணங்களிலிருந்தும் எப்படி சாலிஹீன்கள், நாதாக்கள், கண்ணியமிக்க சஹாபிகள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அதேபோல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானா. விசாலமான உள்ளத்தை தந்தருள்வானா. ரப்பினுடைய நிஅமத்துகளை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மைகளை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். This audio was downloaded from tamilbayan.com.